இந்திய தேர்வுக்குழு ஆணையம் பங்களாதேஷ் டூருக்கு யார் யார் போக போறாங்க அப்படின்ற லிஸ்ட பிரஸ் மீட்ல வெளியிட்டாங்க. சச்சின், டிராவிட், கங்குலி, ஷேவாக், யுவராஜ், முகமது கைஃப், இர்ஃபான் பதான் இவங்களோட நம்ம தோனியோட பேரும் இருந்துச்சு. நியூஸ் பிளாஷ்ல தோனியோட பேரும் வந்துச்சு. அவர் டீம்ல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தோம் ரொம்ப பெருசா அழட்டிக்காம கவலை எல்லாம் படாம நண்பர்களோட சேர்ந்து ஜாலியா நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாரு. தோனியோட அம்மா வீட்டுல அமைதியா சீரியல் பார்த்துட்டு காய்கறி நறுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஐ தோனி தோனி அப்படின்னு சவுண்ட் கேட்க என்னடா ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க அம்மா வெளில போனாங்க. ஆண்டி, தோனி டிவில வராரு பாருங்க. இவன் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஃப்ரெண்ட்ஸோட தானே வெளியே போனா. எங்க எதுல வரா என் பையன், காட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இங்க பாருங்க தோனி போட்டோ வருது டிவில. அட ஆமா, என்ன சொல்றாங்க? ஆண்டி, தோனி இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணிட்டாங்களாம். என்னடா தம்பி சொல்ற, நிஜமாவா? ஆமா ஆண்டி, பங்களாதேஷ் டூருக்கு தான் அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இரு நான் முதல்ல தோனிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய் இருங்கடா, போன் அடிக்குது, போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க. மஹி, உன்னை இந்திய டீம்ல செலக்ட் பண்ணிட்டாங்களாடா. என்னம்மா சொல்ற? அட ஆமாடா, டிவில போட்டாங்க. பக்கத்து வீட்டு பசங்க தான் பார்த்து சொன்னாங்க. பங்களாதேஷ் சீரீஸ்ல சச்சின் கூட எல்லாம் விளையாட போறியாப்பா. வாவ் அம்மா, இவ்வளவு நேரம் நீந்திக்கிட்டு இருந்த, இனிமே மிதக்க போறேன் பாருங்க. நீ தண்ணில எல்லாம் ஆட்டம் போடாதடா, சளி பிடிச்சுக்கோ. நீ வீட்டுக்கு வா, நான் கறி வாங்கி சமைச்சு வைக்கிறேன். என்ன, உன் அப்பா கிட்ட வேற போன் பண்ணி சொல்லணும்டா. சரிம்மா வந்துடுறேன். என்னடா போன்ல மச்சி, என்னாச்சு இவனுக்கு? டேய் இந்தியன் டீம்ல என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கடா. செம்ம மச்சி, கெத்துடா, அடிச்சு நொறுக்குடா. மச்சி, சச்சின் கங்குலியும் டீம்ல இருக்காங்களா. சச்சினோட அணியில நான் விளையாட போறேன்டா. செம்ம இல்ல? டேய் கங்க்ராட்ஸ் மச்சா. கங்க்ராட்ஸ் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே அவனை தூக்கி தலையில போடு தண்ணில. டேய் 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 விடுங்கடா, விடுங்க, வேணாம்டா. நீச்சல் குளத்துல தோனி அவரோட நண்பர்களோட செம்ம ஆட்டம் போட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வீட்டுக்கு வந்தாரு. அன்னைக்கு முழுசும் அவரோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீமோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார் தோனி. சர்வதேச போட்டி அப்படின்றதால வசதிகள்லாம் ஏ கிளாஸ்ல இருந்துச்சுங்க. தோனிக்கு ஆச்சரியமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. 23 டிசம்பர் 2004 வருஷம் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் முதல் ஒரு நாள் போட்டி நடந்துச்சு. பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்க தேர்வு செஞ்சாங்க. ஷேவாக் அவுட், தோனி அண்ட் ஜோகிந்தர் சர்மா மேக் தேர் டெபியூ அப்படின்னு கங்குலி மைக்ல சொல்ல துள்ளி குதிச்சாரு நம்ம தோனி. சச்சினும் கங்குலியும் ஓபனிங் இறங்கினாங்க. கங்குலி டக் அவுட் ஆக சச்சின் 19 ரன்ல அவுட் ஆனாரு. யுவராஜ் சிங் 21 ரன்ல அவுட் ஆக நம்ம டிராவிட், கைஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்தியன் டீமை சரிவிலிருந்து தூக்கி நிறுத்தினாங்கன்னு சொல்லணும். டிராவிட் அரை சதம் அடிச்சு அவுட் ஆனாரு. 7வது பேட்ஸ்மேனா அந்த ஒரு தருணத்துல நம்ம தோனி களமிறங்கினாரு. ரொம்ப ஆவலோட களமிறங்கின தோனி முதல் போட்டியில எவ்வளவு நேரம் களத்துல நின்னாருன்னு தெரியுமா? வெறும் 1 நிமிஷம். சந்திச்ச முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேறினாரு தோனி. உள்ளுக்குள்ளனா ஒரே பதட்டம். ஆனா அதெல்லாம் வெளியில காட்டிக்காம தைரியமா பெவிலியன் திரும்பினாரு. கீப்பிங்லயும் அந்த ஒரு நாள் ரொம்ப மோசமா தான் அமைஞ்சதுன்னு சொல்லுங்க. ஒரு கேட்ச் கூட பிடிக்க முடியல, ஸ்டம்பிங் வாய்ப்பும் இல்ல. முதல் போட்டியே ரொம்ப மோசமா அமைஞ்சது நம்ம தோனிக்கு. இந்தியா அந்த போட்டியில தட்டு தடுமாறி 11 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. ரொம்பவே அப்செட்டா இருந்தார் தோனி. அடுத்த போட்டியில தோனிக்கு வாய்ப்பு கொடுத்தாரா கங்குலி? நாளைக்கு சாயங்காலம் விகடன் ஆடியோவை கேளுங்க.